தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஜாதகம் பொருத்தங்கள் பார்த்தோம். அப்புறம் அந்த தம்பதியர்களுக்கு சண்டை வந்துட்டு இருக்குது. அப்புறம் இது எதுக்கு போய் ஜாதகம் பார்க்கணுங்க, பொருத்தம் பார்க்கணுங்க, இந்த ஒரு நிலைகள் இது ஏன் வருதுங்க? அப்புறம் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் இது வருதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை வந்தால்தான் அது குடும்பம். ஊடலும் கூடலுமே தம்பதியர்களுக்கு அழகுங்க. இந்த மாதிரி ஜோதிட விதிகளின்படி லக்ன பாவம் என்பது நம்மை பற்றியும் நம்முடைய குணாதிசயங்கள் பற்றியும் பேசும். இந்த லக்ன பாவத்திற்கு நேரெதிரே பாவகமாகிய 7ஆம் பாவகம், அதாவது நம்முடைய லக்னம் விழுந்த புள்ளியிலிருந்து நேரெதிர் 150வது பாகையில் விழுவது தான் நம்முடைய களத்திர பாவங்கள் என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த களத்திர ஸ்தானம் என்பதை தான் நம்முடைய வாழ்க்கை துணையின் குணங்களை பற்றியும் பேசுமாங்க. ஆக ஜோதிட விதிகளின்படி நம்முடைய குணங்களும் நேரெதிரே குண நலன்களை கொண்டவர்களாகவும் தான் வாழ்க்கையில் தான் வாழ்கின்றோம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் நேரெதிர் துருவங்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கும் திறன் உடையது என்பது விதி. இதனால்தான் ஊடலும் கூடலும் தம்பதியர்களுக்கு அழகு என்று தமிழ் இலக்கியங்கள் உரைக்கின்றன. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் கூடிய புரிதல் என்பது பிரிவு என்பதும் பேச்சிற்கே இடலாமல் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டுங்க, நீயா நானான்னு வாழக்கூடாதுங்க, நானும் நீயும் என்று வாழணுங்க. அதாவது விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு, ஒரு ஆண் எதுவுமே ஒரு குடும்பத்தில் செய்யாமல் இருக்கிறானோ அவனிடம் சண்டை போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. எல்லா விஷயங்களும் ஒரு ஆண் செஞ்சு போட்டோம். அப்போ எதுக்கு எடுத்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆணை திட்டிகிட்டே இருந்தால் அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்மா, விட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் தான் கஷ்டப்படணும் இல்லையா? ஆண்களுக்கு ஒன்றும் எந்த கஷ்டமும் கிடையாதுங்க. அவங்க பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க. எல்லாம் வெறுத்து போச்சுன்னா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் தான் குடும்பத்தை பார்க்கணும். ஒரு ஆண் இல்லாத ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் நீங்கள் இல்லாத போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த வறுமை, அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த வேதனை. அதனால் ஆண்களை மதித்து வாழுங்க. ஸோ இந்த டாமினேட், இந்த அதிகாரம் நீயா நானான்றது இருவருமே செய்யாமல் வாழ்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இருவருமே கலந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒன்று இருக்கும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகணுங்க. நம்ம இன்னும் 100, 200, 300 வருஷம் வாழ போகிறது இல்லைங்க. வாழ்கிற இந்த குறுகிய காலங்களில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சுகப்பட்டு வாழலாங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைங்க. அதனால் இதை செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.